ஜீவா அப்படிங்கிற டைட்டில்ல நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். ஆக்சுவலி நேத்து ஸ்டோரி அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் அது சம்திங் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ, அதனால அத டெலீட் பண்ணிட்டேன். அகைன் நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அ சம் எரர் ஓகேவா? அதனால எனக்கு அந்த ஸ்டோரி அப்லோட் ஆகல. ஓகே. சாரி. நானும் அப்லோட் பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு இதில இருந்துட்டேன். அத நான் கவனிக்கவே இல்ல. மார்னிங் தான் நான் அத பார்த்தேன். அது கொஞ்சம் எரரா இருக்கு. ஸோ சாரி. நீங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சரி, ஓகே. விடுங்க. நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ, அந்த காலேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பூஜாவ பயங்கரமா ராகிங் பண்ணுவாங்க. ஸோ, அவங்களுக்கு வாழ்த்தனம் இருக்கும். அட் த சேம் டைம் பார்க்குறதுக்கும் சூப்பரா இருப்பாங்க. ஸோ, அதில இருக்கிற ஒரு சீனியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூஜாவ பார்த்து அப்பப்போ கிண்டல் பண்றது, அ ராகிங்கே கொஞ்சம் அந்த ரேஞ்சில இருக்கும். அப்போ அந்த கேங்கெல்லாம் அவங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது எப்பயும் போல அதில ஒருத்தவங்க, "பூஜாவா பூஜாவா பூஜைக்கு ஏத்த நிலவே வா" இந்த மாரியெல்லாம் பாட்டெல்லாம் பாடி அவங்கள பயங்கரமா டென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. பயங்கரமா வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க. இவங்க இவங்க தொல்ல தாங்க முடியலன்னு செம்ம காண்டா இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க வந்துட்டு, இங்க வா! அதான் கூப்பிடுறேன்ல, காது கூட கேட்காதா உனக்கு?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல நீங்க பாட்டு பாடுனீங்கன்னு நெனச்சேன். நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஆல்ரெடி பனிஷ்மெண்ட் குடுத்துருக்கேனே! மார்னிங் வந்ததுமே எனக்கு நீ குட் மார்னிங் சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு. மறந்துட்டியா?" அப்படி சொல்லுவாங்க. "இல்ல சார்." "ம். அடி கைய தூக்கி சலிட்டு அடி" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் உடனே கைய தூக்கி சலிட்டு, "குட் மார்னிங் சார்" அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இவங்களுக்கு செம்ம கடுப்பா இருக்கும். என்னடா இவனுங்க இப்படி பண்றானுங்க, இவங்க தொல்ல தாங்க முடியலையே! எப்படியாவது இவனுங்கள கண்ல படாம கிளாஸுக்கு போயிடலாம்னு நெனச்சா முடிய மாட்டேங்குது. காலங்காத்தால வந்து இங்க உட்காந்துடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போவாங்க நம்மளுடைய பூஜா. அவங்க 2 பேருக்கும் பூஜாவுக்கு குடுக்கறத விட பனிஷ்மெண்ட் ஹெவியாவே குடுப்பாங்க. ஆ சீனியர் இருந்துக்கிட்டு. இவங்க தொல்ல தாங்க முடியல புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ, அ இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் ராகிங்கு அது இது அப்படின்னு போயிடும். இப்போ போனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் நம்மளோட மேடம் என்ன பண்ணுவாங்க, கிளாஸ்ல செம்ம போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு, சரி சும்மா வெளில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெளில வருவாங்க. ஸோ வெளில வரும்போது ஒரு இடத்துல இந்த சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 2, 3 அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேர் சேர்ந்துக்கிட்டு அங்க ஒரு இடத்துல நின்னுட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, "ஐய்யய்யோ! சீனியர்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துல மறைஞ்சிருவாங்க. இவங்க கண்ணுல பட்டா மறுபடியும் நம்மள வச்சு செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கு போற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்னுட்டு இருப்பாங்க. ஸோ ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்கும்போது, அவங்க பேசிட்டு இருப்பாங்க. "டேய், இந்த ராகிங்கு இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான். ஜீவா வந்துட்டாங்க அப்படின்னா, நம்மளால எதுவும் பண்ண முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. ஆமாண்டா. இதுவும் கரெக்ட்டு தான். நம்ம இப்பவே கொஞ்சம் நம்ம சேட்டைய ஆ முடிச்சுக்குவோம். அப்புறம் ஜீவா வந்துட்டாங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த காலேஜ்ல ராகிங்கே இருக்காது. ஜீவா நம்மள தோல உரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். கரெக்ட்டு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கிறத இவங்க வந்து கேட்டுருவாங்க. கேட்டதும் ஜீவாவா? ஜீவாவுடைய பேரு சொன்னா, அப்போ இவங்களுக்கு பயம் இருக்கும். இவங்க நம்மள ராகிங் பண்ணக்கூடாது. "யார் அந்த ஜீவா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து தான் 1 மந்த்து மேல ஆச்சு இல்லையா? ஸோ கிளாஸ்ல இவங்க 2 பேரையும் தாண்டி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸஸ் வந்து கிரியேட் ஆவாங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஜீவா பத்தி எந்த டீட்டெயில்ஸும் கேட்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டாஃப்ஸு கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிப்பாங்கல்ல. ஸோ ஸ்டாஃப்ஸுங்கிட்ட அதர் டிபார்ட்மெண்ட்ல யாராவது தெரிஞ்சுச்சு அப்படின்னா அப்போ அவங்க கிட்ட கேட்பாங்க. "ஆ யார் இந்த ஜீவா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலா டைரக்ட்டா வந்து ஸ்டாஃப்ஸ் கிட்டயே ஃபர்ஸ்ட்டு போமாட்டாங்க. அவங்களோட தாட் ஃபுல்லா எப்படி இருக்கும் அப்படின்னா, உள்ள "யார் அந்த ஜீவா? யார் அந்த ஜீவா?" அந்த ஒரு தாட்டு தான் இவங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படி அவங்கள பத்தியே திங்க் பண்ணிட்டே போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஆ லேப்ல வந்து 2 ஸ்டாஃப் பேசிட்டுருப்பாங்க. ஆ "இந்த சிஸ்டம்லாம் இஷ்யூவா இருக்கு. ஜீவா வந்ததும் இதெல்லாம் பார்க்க சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
கரெக்ட்டு தான். அவங்க பார்த்தாங்க அப்படின்னா, இஷ்யூ சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஓ! இவங்களும் அவங்களும் சொன்ன ஒரே ஜீவாவா? இல்ல வேற வேற ஜீவாவா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. யாரா இருக்கும் ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்படியே அந்த கிரவுண்ட் அப்படியே ஓரளவுக்கு சுத்தி சுத்தி வந்துட்டுருக்கும்போது, அந்த பார்க்ல ஒரு 2 பேரு ஆக்சுவலி லவ்வர்ஸ் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அ வீட்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இல்ல இதுக்கு நம்ம ஜீவா கிட்ட சொல்யூஷன் கேட்போம். ஜீவா கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அந்த லவ்வர்ஸ் 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருப்பாங்க. சம்திங் அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் ஆயோ, இனிமே நீ காலேஜ் போ வேணாம், உனக்கு கல்யாணம் பண்ணி இந்த மாரி ஏதோ இஷ்யூஸ் போயிட்டுருக்கும் போல. பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க. இவங்க போய் அத பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த பெர்சன் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு, இதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த பையன் சொல்லுவாங்க, "இல்ல கொஞ்சம் பொறு. ஜீவா வந்ததும் நம்ம ஜீவா கிட்ட இத பத்தி பேசி ஒரு டிசிஷன் எடுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு அ ஜீவா மேல ஒரு குட்வில் வந்து அவங்க மேல ஒரு இம்ப்ரெஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலி அந்த சீனியர் சொல்லும்போது, ஓகே இவங்க கிட்ட சொன்னோம், இவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆனோம் அப்படின்னா, இவங்களுக்கு பயம் இருக்கும். நம்மள பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வரும். ஸ்டாஃப்ஸுங்க பேசிட்டு இருக்கும்போது, ஓகே எல்லார்கிட்டயும் ஒரு குட்வில் இருக்கு போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அகைன் இந்த லவ்வர்ஸ் பேசிட்டு இருக்கும்போது, ஒரு ப்ராப்ளம் நடக்குது. அதுவும் இந்த மாரி ப்ராப்ளம் ரொம்ப சென்சிட்டிவான ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கே ஒரு பெர்சன் கரெக்டான சொல்யூஷன் குடுக்குறாங்க அப்படின்னு தெரிய வரும்போது, அவங்க மேல ஒரு இம்ப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரே நாள்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ விஷயங்கள் அவங்களுக்கு கேதர் ஆகும். ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு அவங்க வந்து அவங்க மைண்ட் ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜீவா யாரு தெரிஞ்சுக்கணுமே. எல்லார் மனசுலயும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காங்க. யாரா இருக்கும் ஜீவா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு இத பத்தி யோசிச்சுட்டே வர்றதுனால, ஆப்போசிட்ல வர சீனியர மறந்துருவாங்க இவங்க. ஐ மீன் கவனிக்க மாட்டாங்க. கவனிக்காம என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பாங்க. சீனியர் வந்து முன்னாடி நிப்பாங்க. சீனியர் வந்து பக்கத்துல இடிக்கிற மாரி போயிட்டு டக்குன்னு நிப்பாங்க. "ஐயோ! சீனியர், சாரி சீனியர், சாரி சீனியர், குட் மார்னிங் சீனியர்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்ன? என்ன சிந்தனை? ஃபர்ஸ்ட் இயர்லயே உனக்கு இந்த சிந்தனையா? வந்தோம், படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்ல. ஊர சுத்திட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இல்ல சீனியர், கிரவுண்ட தான் சுத்திட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! கிரவுண்ட் சுத்துறீங்களா? ம். உன் கவனம் இங்க இல்லாம இருந்து வந்ததுனால, கிரவுண்ட 3 வாட்டி சுத்தி வா" அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் குடுத்துருவாங்க. "சீனியர், எனக்கு கிளாஸ் இருக்கு சீனியர்." "கட் அடிச்சுட்டு தானே சுத்திட்டு இருக்க?" "ஆமா சீனியர்." "அதே கட் அடிச்சுட்டு சுத்து." அப்படின்னு சொல்லுவாங்க. "டேய், அவங்க 3 சுத்து சுத்துறாங்கன்னா நீ கவுண்ட் பண்ணுடா." அப்படின்னு சொல்லிடுவாங்க. "சீனியர் 4, சீனியர் 5" அப்படிம்பாங்க. "ஐயோ! இல்ல சீனியர், நான் சுத்துறேன் சீனியர்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. நல்லா பயங்கரமா சுத்துன்னு சுத்துவாங்க. கிளாஸ்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, "டேய் எங்கடா போனா அந்த லூஸ் மண்டை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏன்டா? டேய் பூஜா வேற தனியா போயிட்டாடா. இந்த சீனியர் கிட்ட மாட்டான் அவனுக்கு வேற வச்சு செய்வானுங்கடா. அதுல வேற வேணும்னே அவன் செஞ்சிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி ஓ நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு பயங்கர டயர்ட் ஆயிடுவாங்க. அவங்க 5 ரவுண்ட்ஸ் பெரிய காலேஜ். ஸோ ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு கிளாஸ்க்கு வரும்போது, அப்பா! ஆமா. ஐயோ! ஐயோ! என்னால முடியல, என்னால முடியல அப்படின்ட்டு வருவாங்க. இவனுங்க பார்த்ததும், "ஏய் ஏய் ஏய் பொறுமையா வாடி" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போய் புடிச்சு அவனுங்க கை தாங்கலா இழுத்துட்டு வந்து உட்கார வைப்பாங்க. "ஏய் என்ன ஆச்சுடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்லடா, நான் கிரவுண்டு போனேன்டா. அங்க அந்த சீனியர் வந்துட்டாங்கடா. எனக்கு பனிஷ்மெண்ட் குடுத்துட்டாங்கடா. கிரவுண்ட் 5 சுத்து சுத்த சொல்லிட்டாங்க தெரியுமா? காலெல்லாம் வலிக்குதுடா." அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சுருவாங்க. "ஏய் ஏன்டி எங்க போனாலும் எங்கள கூட்டு போன்னு சொன்னேன்ல, நீ மட்டும் என்ன தனியா போன?" "இல்லடா போனேன் போர் அடிக்குது" அப்படின்னு ஆனா அவனுங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்டா. வச்சு செஞ்சுட்டானுங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இவனுங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியாது. சிரிச்சிருவாங்க. சிரிச்சதுக்கு அப்புறம், "ஏன்டி
அடங்குறியா? இங்க பாரு ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கே! சாப்பிட்டுட்டு இங்கேயே இருந்தா வேணாங்குதா? உன்ன யாருடி அங்க தேவையில்லாம சொன்னா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு போர் அடிச்சிச்சுடா. அதனால தான் போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தியா? எங்கள கூப்பிடாம எங்கள சொல்லாம போனதுக்கான தண்டனை தாண்டி இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணாங்க. போடா! அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்க்லயே கொஞ்ச நேரம் வந்து அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு போவேன். இவங்க 2 பேரும் அவங்கள வச்சு ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுனாலே அப்படிதானே இருப்பாங்க. செம்மையா ஓட்டிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு செம்ம காண்டாகும். "ஏய் வாய் மூடுங்கடா! நீங்க மாட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன்டி வாலண்டரியா போய் அவன்கிட்ட மாட்ட போறேன்? அவனுங்களும் ஒரு பைத்தியக்காரனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யார் அவனுங்களா? அந்த பைத்தியக்காரங்க தானே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்டி? அதெல்லாம் சொல்ல முடியாது. சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்ரெட்டா? ஏய் எங்களுக்கே தெரியாம எதையாவது மெயின்டெயின் பண்றியாடி? அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படிதான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பும்போது கால் செம்ம வலியாக இருக்கும். டேய் என்னால் நடக்க முடியலடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கை தாங்களா கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்போது சீனியர்ஸ் எல்லாம் அங்கே ஈவினிங்ஸும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா? பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு சீனியருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜாவை பிடிச்சி போயிடும். பூஜாவை பிடிச்சதும் சி அவங்க பூஜா கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. ஜஸ்ட் ஐ கான்டாக்ட் மட்டும்தான் போயிட்டுருக்கும். இவங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாலும், ராகிங் பண்ணிட்டு இருந்தாலும், பூஜாவ அந்த ஒரு போயம் மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த ரியாக்ஷன் குடுக்க மாட்டாங்க. பூஜாக்கு ஓவர் பனிஷ்மெண்ட் குடுத்தா டேய்! அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அப்போ இருந்த பொண்ணு ஸ்டார்ட்டிங்லேருந்து பார்த்துட்டே இருப்பா. அப்புறம் போக போக அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லிடுவாங்க. டேய்! பூஜாவுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் குடுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்னதும் பசங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணிடுவாங்க, பூஜா முன்னாடியே அந்த பையன ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. டேய் மச்சி! டேய்! பூஜா மேலயே கண்ண வச்சுட்டியாடா நீ? அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சூப்பரு! இருடா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி மார்னிங்கு. இதெல்லாம் பேசிட்டு இருந்துட்டு மார்னிங் வந்து அடுத்த நாள் மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூஜா என்ட்ரி ஆகும்போது இவனுங்கலாம் நின்னுட்டுருப்பாங்க. சீனியர்ஸ் எல்லாம். அப்போ பூஜான்றது "இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அவங்க வந்ததும், "என்னா? என்ன டிஃபன் இன்னைக்கு?" அப்படின்னு சொல்லுவாங்க. "காலைல சாப்பிட்டேன் சார்" அப்படி சொல்லுவாங்க. "பிரேக்ஃபாஸ்ட்டு?" "காலைல சாப்பிட்டேன் சார்." "அம்மா டிஃபனையும் காலைல சாப்பிட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டும் காலைல சாப்பிட்டியா?" "சார் 2ம் ஒரே நேரத்தில தானே சார் சாப்பிடுவாங்க." "ஏய்! அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கூமுட்டைக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் வேற. "காலைல சாப்பிட்டேன் சார்" அப்படின்னு சொல்லுவாங்க. லஞ்சுக்கு என்ன?" அப்படின்னு சொல்லுவாங்க. "கேன்டீன் சார்" அப்படின்னு சொல்லுவாங்க. "கேன்டீனா? கேன்டீன்ல தான் சாப்பிட்றியா? வீட்ல இருந்தாலும் எடுத்துகிட்டு வர மாட்டியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ இல்ல சார்" அப்படின்னு சொல்லுவாங்க. "நாளைக்கு நீ என்ன பண்ற? உன் கையால நீயே சமைச்சு எடுத்துட்டு வந்து இதோ இங்க நிக்கிறான் பாரு நம்ம தம்பி. ஆ அவன்கிட்ட குடுக்குற. தம்பியா? உங்க தம்பியா சார்? அப்போ எனக்கு அண்ணாவா சார்?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இருந்துட்டு, "ஏய்! அதெல்லாம் கிடையாது. எனக்கு எனக்கே அவர் பாஸ். ஓகேவா? உனக்கு இன்னும் பெரிய பாஸ். ஸோ, அவர்கிட்ட இந்த மாரியெல்லாம் நீ பேசக்கூடாது. ஓகேவா? நீயே நாளைக்கு எந்திரிச்சு உன் கையால சமைச்சு அவருக்கு எடுத்து வந்து நீ குடுக்கணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. "அவருக்கே சார் நான் குடுக்கணும்?" அப்படி சொல்லுவாங்க. "சொல்றத மட்டும் செய். அதான் உன்னோட பனிஷ்மெண்ட். சீனியர் என்ன சொல்றாங்களோ அதான் நீ கேட்கணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓகே சார்" அப்படி சொல்லுவாங்க. ம். சரி ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அந்த பெர்சன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. "இங்க வா" அப்படின்னு சொல்லுவாங்க. "சொல்லுங்க பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்டதும், "பாஸ் எல்லாம் இல்ல. ஆ ஓகே. உனக்கு பாஸ் ஓகே கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நீ அப்படியே கூப்பிட்டுக்கோ. எங்கேருந்து வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "வீட்ல இருந்து தான் சார் வரேன்" அப்படி சொல்லுவாங்க. "கிண்டலு" அப்படின்னு சொல்லுவாங்க. அ சொன்னதும் அப்பவும் என்ன பண்ணுவாங்க, அந்த பெர்சன் "சரி நீ போ" அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஸ்மைலிங்கு அதோடயே கேட்பாங்க. நான் அவருக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? ஸோ, அப்போ என்ன பண்ணுவாரு, பெருசா எதுவும் கம்யூனிகேஷன் இல்லாம, ஜஸ்ட் ஒரு சின்ன கம்யூனிகேஷனோட அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் குடுத்துக்கிட்டே பேசுவாங்க அந்த பெர்சன். அவங்க போறப்போ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ, அவங்க போகும்போது இவங்க இப்படி ராகிங் பண்றாங்க இல்லையா? திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போவாங்க. ஸோ, திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போம்போது, இந்த பெர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பார்வை வந்து சேஞ்சே ஆகாது. அதே கன்டினியூஷன்ல போயிட்டுருக்கும். கிளாஸ் ரூமுக்கு வந்ததும் அந்த பேக்கெல்லாம் தூக்கி கடாசிட்டு, "டேய்! அவனுங்க என்னதான்டா நெனச்சிட்டு இருக்கானுங்க? நான் என் லைஃப்ல இப்ப வரைக்கும் சமைச்சதே கிடையாது. இவனுங்க என்னடான்னா நாளைக்கு சமைச்சு வேற கொண்டு வரணுமா?" அப்படி சொல்லுவாங்க. "ஏய்!
இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கடி, சீனியர் வேற உன் மேல கண்ணா இருக்கான்" அப்படி சொன்னேன். "டேய் அவன் மட்டும் கையில கடிச்சான்னா, நங்கு 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 நங்குன்னு கொட்டிட வேண்டாம். அவனும், அவன் மூஞ்சியும், அவன் பார்வையும்" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. "ஏய் ஏய் ஏய் ஏன்டி?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏன்டி அவன் பார்க்க ஹேண்ட்ஸமா தானே இருக்கான்." ஆமா ஹேண்ட்ஸமா இருக்கான். ஹேண்ட்ஸமா இருந்தா போதுமா? அம் கொஞ்சம் பெட்டர் தான். ஆனா அதுக்காகலாம் என்ன முடியாதுடா. அவனுக்காகலாம் என்னால சமைச்சு குடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு பண்ணு. நீ நாளைக்கு சமைச்சுடு அப்படிம்பாங்க. ஏய்! நான் ஏன்டி சமைக்கணும்? ஆமா, நீ தானே சொன்ன, பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கான்னு. அந்த ஹேண்ட்ஸம் பாய்க்கு நீயே சமைச்சிடு. நீ சமைச்சிடு, அத நான் சமைச்சதா குடுத்துடுறேன். ஓகேவா? அப்படி சொல்லுவாங்க. ஏய்! என்னடி சொல்ற? அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றது செய்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம்டி உன்கிட்ட நான் வந்து மாட்டிட்டு முழிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே தான். நல்லா சமைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன டிஷ்ஷு வேணும்? உன்னோட ஹேண்ட்ஸம் பாய்க்கு உனக்கு என்ன சமைச்சு கொடுக்கணும்னு தோணுதோ அதுவே சமைச்சு எடுத்துட்டு வா. ஓகேவா? எந்த இதெல்லாம் கிடையாது. அந்த நாய்க்கு அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் கொஞ்சம் ரெஸ்பெக்டடாக பேசுறியே உங்க சீனியர். ஏய் அவனை பேசினா உனக்கு ஏன்டா கோவம் வருது? டேய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் சிச்சி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்ல அப்படி சொல்லுவாங்க. ம். யாருக்கு தெரியும் நீ? அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் போடி! அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க. டேய் இவன் என்னடா வெட்கப்படுறான்? அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது, "ஏய் விடுடி, வாடி" அப்படின்ட்டு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அசோக் ராம் இருக்காங்கல்ல, பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஆக்சுவலி அசோக் கிட்ட தான் சொல்லுவாங்க, "நீ சமைச்சு எடுத்துட்டு வந்துடு" அப்படின்ட்டு. ராம் வந்துட்டு, "சரி நீ வாடி" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஸ்டாஃப் வந்துருவாங்க. ஸோ அஸ் யூஷுவல் கிளாஸஸ் போயிட்டுருக்கும். கிளாஸஸ் போயிட்டுருக்கும்போது அப்போது அவங்க ஸ்டாஃப் உள்ள வந்ததும், "காய்ஸ் நீங்க சேர்ந்து ஆல்மோஸ்ட் 2 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. அண்ட் ஒரு குட் நியூஸ் உங்க எல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன மேம் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலி நம்மளுடைய ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஸோ பர்ட்டிகுலர் ஒரு காலேஜ் போயிருப்பாங்க. அங்கே அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்கும். அதை நம்ம சின்னதா செலிப்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! யார் மேம் போயிருக்கா? யார் பண்ணியிருக்கா?" ஆ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்க இருக்கவங்க நார்மலா கேட்பாங்க இல்லையா? ஸோ இந்த காலேஜ் ஜீவான்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். அவங்க கிட்ட தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கோம். ஸோ அவங்க போய் பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாருமே ஒரு ஜாலி. ஸோ உங்க எல்லாருக்குமே பெருசா எதுவும் இல்ல. ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணாதங்க. கேன்டீன்ல ஸோ இன்னைக்கு ஒரு நாள் நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். டோட்டலி காலேஜோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வாவ்! சூப்பர், சூப்பர். ஏய் ஏய்ன்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சுருவாங்க. கேன்டீன்ல என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம். அப்பவும் நம்மளோட பூஜா மைண்ட்ல அதான் போகும். யாரா இருக்கும் இந்த பெர்சன்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த குட் ஒப்பீனியன் பார்த்தீங்க அப்படின்னா, டே டு டே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது, இவங்க வந்து எப்படியாவது இந்த சீனியர்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆவாங்க. ஏன் திடீர்னு அவங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆவாங்க அப்படின்னா, அப்போ அந்த சீனியர் இருந்துட்டு கிளாஸ்க்குள்ள வந்து எட்டி பார்த்துட்டு, "மேம் உங்கள பிரின்சிபல் கூப்பிடுறாங்க மேம்" அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அதில் அந்த சீனியர் ஃபுல்லாகவே உள்ளே வந்தாடும்போது கரெக்டாக பூஜாவை பார்த்துட்டு அதில் இருக்கிற ஒரு பையன் வந்து பார்த்து சிரிச்சுட்டு போவாங்க. ஸோ அதனால டக்குன்னு அவங்களுக்கு என்னாகும், ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் யோசிச்சுக்கிறாங்க, என்னதான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நாம நெக்ஸ்ட் அப்கமிங்கில் கேட்போம். ஸோ இப்போ வரைக்கும் எப்படி ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ் எல்லோரும் ஸ்டோரி கேட்டுட்டு தூங்குங்க. நேற்று ஸ்டோரி உங்களுக்கு அப்லோட் பண்ணாததுக்காக சாரி, மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்டு ஸ்வீட்